வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போறோம். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். கம்மி எண்ணெய் செலவுல ரொம்ப குவிக்கா நல்ல மொறு மொறுன்னு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஈஸியா மொறுமொறுன்னு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கணும். டைரக்டா குக்கர்ல போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குழகுழப்பு தன்மை வந்து அதிகமாகி அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரோஸ்ட் ஆகாது. அப்படி இல்லாம இந்த மாதிரி பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு குக்கருக்குள்ள அந்த பாத்திரத்தை இறக்கி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம இட்லி வைப்போம் பாருங்க, அந்த ஒவ்வொரு குழிலையும் ஒரு 4 கிழங்கு வச்சு அப்படியே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷத்துல வெந்துடும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் வந்து இப்போ குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறேன். சேப்பங்கிழங்க நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டாச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது சூடா இருக்கும் போதே நம்ம தோல் உரிக்க கூடாது, இப்போ குழன்னு இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா அப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு பீசஸ் ஆட் பண்ணிப்போம். இந்த பவுடர் இந்த சேப்பங்கிழங்குல ஃபுல்லாக நல்லா கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசரிடலாம். ஏன்னா எண்ணெய் இருந்தது அப்படின்னா அந்த பவுடர் ஃபுல்லாக நல்லா சேப்பங்கிழங்கு நல்லா ஒட்டிக்கும். பாருங்க, ஃபுல்லாக நல்லா பர்ஃபெக்டாக கோட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்கை நம்ம டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துப்போம், 2-3 டீஸ்பூன். நம்ம அந்த கட் பண்ணி கோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பீஸா இப்படி கொஞ்சம் அடுக்குன மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி போடாமல் அப்படி பக்கத்தில் எல்லா சேப்பங்கிழங்கையும் நான் இந்த மாதிரி அடுக்கிட்டேன். பெரிய தோசைக்கல் அடுப்பு பெருசாக இருந்ததுன்னா ஒரே தடவையாக நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது 2-3 பேட்சை கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் எல்லா பக்கமுமே ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லா ஈவனாக ரோஸ்ட்டும் ஆகிடும். சென்டரில் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். பாருங்க, எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூன் மாதிரி வச்சுட்டா நமக்கு திருப்பறது ஈஸியாக இருக்கும். பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி விட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த சைடு ரோஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணுறதை விட எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும், ஈவனாகவும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்க, அடுத்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட் மெத்தடு. குவிக்காகவும் ரோஸ்ட் ஆகிடும், எண்ணெயும் கம்மி செலவாகும். பாருங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு லேசாக செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ரசம் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். குவிக்காக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம முன்னாடி போட்ட மிளகாய் தூள் நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து இந்த காரம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கும். இந்த காரத்துக்காக நம்ம அந்த திரும்பவும் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். பாருங்க, பர்ஃபெக்டாக குவிக்காக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மொறுமொறுன்னு டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஈவனா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம அதை பவுடர் பண்ணி இந்த கோட் பண்ணதுனால தான் அது அவ்வளோ கரெக்டா இருக்கு. நம்ம டைரக்டா வந்து வதக்கும் போது போட்டால் கூட இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. ஒரு இடத்துல உப்பு அதிகமாகவும் ஒரு இடத்துல உப்பு கம்மியாகவும் அந்த மாதிரி இருக்கும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம், தயிர் சாதம், இன்னும் எத்தனை வேணா சொல்லலாம், கலவை சாதம், எல்லாத்தோடையும் நல்லா இருக்கும். சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
இதே மெத்தட்ல சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நீங்க பண்ணி பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு கம்மி எண்ணெயில பண்ணிடலாம். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.